இன்றைய முக்கிய செய்திகள். வாஷிங்டனை தொடர்ந்து சிகாகோவிலும் ராணுவத்தை குவிக்க ட்ரம்ப் முடிவு. ஜனநாயக கட்சி ஆளும் மாகாணங்கள் குறிவைக்கப்படுவதால் எதிர்ப்பு. நக்சலைட்டுகளை ஆதரிப்பவர் என சுதர்சன் ரெட்டியை விமர்சித்த விவகாரம். அமித்ஷாவுக்கு உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கண்டனம். தமிழ்நாடு அரசின் இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் கல்விசார் கட்டடங்களும் திறப்பு. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் 10 ஆண்டுகள் சிறை. பழனிசாமியின் பொறுப்பற்ற பேச்சே தாக்குதலுக்கு காரணம் என திமுக குற்றச்சாட்டு. வணக்கம். வாஷிங்டனை தொடர்ந்து சிகாகோ மாகாணத்திலும் பாதுகாப்பு பணிகளுக்காக ராணுவத்தை குவிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளது ஜனநாயக கட்சியாளும் மாகாணங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2வது முறை அதிபராக பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை ட்ரம்ப் அதிரடியாக மேற்கொண்டார். கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை குடியேற்றத்துறை அதிகாரிகள் கைது செய்ய முயன்ற போது வன்முறை வெடித்தது. இதனால் வன்முறையை கட்டுப்படுத்துவதாக கூறி ராணுவம் மற்றும் கடற்படையை அங்கு ட்ரம்ப் அனுப்பி வைத்தார். தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி ராணுவத்தை குவித்து பாதுகாப்பை தனது நிர்வாகத்தின் கீழ் அவர் கொண்டு வந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாஷிங்டன், சிகாகோ, இல்லினாய்ஸ், டெக்சாஸ் உள்பட நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. வாஷிங்டனில் வீடு வீடாக நேற்றிரவு FBI அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியை விட்டு வெளியேறுமாறு முழக்கமிட்டனர். இந்நிலையில் சிகாகோ மாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கு இயல்பு நிலையை திரும்ப கொண்டு வர ராணுவத்தை அனுப்ப உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல பால்டிமோர், லாஸ் ஏஞ்சலஸ் ஆகிய நகரங்களிலும் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். அதே சமயம் ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள மாகாணங்களில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் மூலம் மத்திய படைகளை அந்த மாகாணங்களில் குவித்து தனது அதிகாரத்தின் கீழ் அவற்றை கொண்டு வர அவர் முயற்சிப்பதாகவும் இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்றும் அரசியல் நோக்கர்கள் எச்சரித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி நக்சலைட்டுகளை ஆதரிப்பவர் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பேசியதற்கு உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ராதாகிருஷ்ணனும், எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். இதற்கிடையே கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சில நாட்களுக்கு முன் பேசிய திரு அமித்ஷா, எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் திரு சுதர்சன் ரெட்டி நக்சல் பயங்கரவாதத்திற்கு உதவியவர் என்றும், நக்சல்களை அழிக்க அமைக்கப்பட்ட பழங்குடியின போராளி குழுவான சல்வா ஜூடும் அமைப்பை கலைக்க உத்தரவிட்டவர் என்றும் தெரிவித்தார். ஒருவேளை அந்த தீர்ப்பு வழங்கப்படாமல் இருந்திருந்தால் 2020ஆம் ஆண்டு நாட்டில் நக்சல் பயங்கரவாத முடிவுக்கு வந்திருக்கும் என்று கூறியதுடன், நக்சல் சித்தாந்தத்தால் உந்தப்பட்டு இந்த தீர்ப்பை திரு சுதர்சன் ரெட்டி வழங்கியதாகவும் பேசியிருந்தார். திரு அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு குரியன் ஜோசப், திரு மதன் பி லோகூர், திரு ஜே சலமேஸ்வர், திரு AK பட்நாயக், திரு அபய் ஓஹா, திரு விக்ரம்ஜித் சென், திரு கோபால கவுடா ஆகிய உச்சநீதிமன்றத்தின் 7 முன்னாள் நீதிபதிகள், உயர்நீதிமன்ற 3 முன்னாள் தலைமை நீதிபதிகள், 8 நீதிபதிகள், பேராசிரியர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் உள்ளிட்ட 2 என மொத்தம் 20க்கும் மேற்பட்டோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் சல்வா ஜோடும் தீர்ப்பு எந்த வகையிலும் நக்சலிசத்தையோ அல்லது அதன் சித்தாந்தத்தையோ ஆதரிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு அமித்ஷாவின் கருத்துக்கள் நீதித்துறையின் சுதந்திரத்தையே கேள்விக்குள்ளாக்கும் என்றும், உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு மூத்த அரசியல் தலைவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தவறாக சித்தரிப்பது நீதித்துறை சுதந்திரத்தில் உறைய வைக்கும் விளைவை ஏற்படுத்தும் என அதில் கூறப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான பிரச்சாரம் சித்தாந்த ரீதியாக இருக்கலாம், ஆனால் அதை நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு அமித்ஷாவின் கருத்து துரதிருஷ்டவசமானது என்றும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான பாரபட்சமான தவறான விளக்கம் இது என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அச்சு ஊடகம், தொலைக்காட்சி, வானொலி ஆகியவற்றில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் சென்னை கோட்டூர்புரத்தில் அரசு சார்பில் நேரடியாக சென்னை இதழியல் நிறுவனம் என்ற கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இதழியல் கல்வி நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் இன்று அதனை நேரில் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் நடப்பாண்டு முதலே தமிழ், ஆங்கில மொழி கல்வியாக இதழியலில் ஓராண்டு முதுநிலை பட்டய படிப்பு வழங்கப்படுகிறது.
இதில் இதழியலுடன் டிஜிட்டல் மீடியா பயிற்சியும் வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் நிலையில் விரைவில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஜேர்னலிசத்தின் மும்மூர்த்திகளான ட்ரூத், வெரிஃபிகேஷன், ஃபேர்னஸ் இவை உட்பட தமிழ் கலாச்சாரம், தமிழ் வரலாறு, நவீன ஸ்டூடியோக்கள், டிஜிட்டல் லைப்ரரி போன்ற எல்லாவற்றையும் இங்கே அமைத்து கொடுத்து பைலிங்குவல் மோடில், தமிழ் ஆங்கிலம் எல்லா கலந்து மோடில் பயிற்சி அளிப்பது இதன் சீரிய அம்சம். சென்னை தரமணியில் உள்ள எம்ஜிஆர் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் 5.10 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட குளிர்சாதன வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதேபோல் 174 கோடி ரூபாயில் 19 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள், 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கல்விசார் கட்டடங்களையும் முதலமைச்சர் காணொலியில் தொடங்கி வைத்தார். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. அண்மையில் வேலூரில் நடந்த அதிமுக பிரச்சார கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ் வந்ததால் ஆத்திரமடைந்த அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி, இனி கூட்டத்திற்கு நடுவே ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த வாகனத்தின் ஓட்டுநர் அதே வாகனத்தில் நோயாளியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்று எச்சரித்தார். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூரில் நேற்று நடந்த அதிமுக கூட்டத்திற்கு வந்த முதியவர் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அங்கிருந்த ஒரு நபரின் அழைப்பின் பேரில் அங்கு 108 ஆம்புலன்ஸ் சென்றது. ஆனால் அதிமுகவினர் ஆம்புலன்ஸை அடித்து சேதப்படுத்தியதுடன் அதன் ஓட்டுநர் செந்தில்குமாரையும் தாக்கினர். இதில் காயமடைந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சிகிச்சை பெற்று வருகிறார். செய்தியாளர்களிடம் பேசியவர், அதிமுக கூட்டத்திற்கு சென்ற வேங்கடத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததாக, அதே கிராமத்தைச் சேர்ந்த விஸ்வா என்ற இளைஞர் 108 ஆம்புலன்ஸை அழைத்ததால் தாம் அங்கு சென்றதாக கூறினார். எடப்பாடி கூட்டம் போட்டிருந்தாரு. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ்கே மண்டபத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கால் வந்தது, அழைப்பு வந்தது. அவரை காப்பாற்றுறதுக்காக போனாங்க. எங்களை அந்த பொதுமக்களாக பப்ளிக்கை திரண்டு இருந்தவங்க, எதுக்காக வந்த, யார் ஃபோன் பண்ண அவங்களுக்கு, நீ எப்படி இங்கே வரலாம், எங்கள் கூட்டத்தை இழைக்கிறதுக்காகவே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தாக்கி வண்டியை எல்லாம் சேதாரம் பண்ணிட்டாங்க. தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் 14 பேர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மருத்துவ அணி செயலாளரும் எம்எல்ஏவுமான டாக்டர் எழிலன், திரு பழனிசாமியின் பொறுப்பற்ற பேச்சே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீதான தாக்குதலுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்தால் வழி விடுவதுதான் இதுவரை கடைபிடிக்கப்படும் மாண்பு என்றும், ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டுள்ளதாகவும் சாடினார். முதல்வராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், பிரதான ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துகிறவர், ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலே காழ்ப்புணர்ச்சி காட்டுறது எந்த விதத்தில் இது நியாயம் என்ற அடிப்படை தான் இந்த விஷயம். சப்போஸ் அவர் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னோட பொதுக்கூட்டத்தை நிறுத்தத்துக்கு சதி பண்ணுறாங்க அப்படி சொல்கிற கூற்று இல்லாமல் இருந்திருந்தா, அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரை நாங்கள் நோயாளியாக மாற்றி அதே ஆம்புலன்ஸில் வழி அனுப்புவோம்னு சொல்லாமல் இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. ஆம்புலன்ஸில் சிகிச்சை அளிக்க வந்த 7 மாத கர்ப்பிணி ஊழியரையும் அதிமுகவினர் தாக்கியுள்ளதாக திரு எழிலன் தெரிவித்தார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்க அதிமுகவினரை ஏவிவிடும் திரு பழனிசாமி தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கப் போகிறாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் நாளை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே தனிநபரோ அல்லது கூட்டமாகவோ ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆம்புலன்ஸில் ஏற்படும் சேதாரங்களுக்கான தொகையையும் நீதிமன்றத்தில் செலுத்த நேரிடும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை எச்சரித்துள்ளது. விண்வெளிக்கு முதலில் சென்றது அனுமன்தான் என மாணவர்கள் மத்தியில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இமாச்சல பிரதேச உனா நகரில் உள்ள பள்ளியில் பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு அனுராக் தாக்கூர் மாணவர்களிடம் உரையாற்றினார். அப்போது விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், கல்பனா சாவ்லா என பல்வேறு பதில்களை அளித்தனர். தொடர்ந்து பேசிய திரு அனுராக் தாக்கூர், பாடப்புத்தகங்களை தாண்டி நம் தேசத்தின் பாரம்பரியம், அறிவு, கலாச்சாரத்தை பார்க்க வேண்டும் என்றும் அனுமன்தான் முதல் விண்வெளி வீரர் என்று கூறியது அங்கிருந்த மாணவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தமது உரையை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள திரு அனுராக் தாக்கூர், பவனசுதன் அனுமன்தான் முதல் விண்வெளி வீரர் என்று பகிர்ந்துள்ளார்.
1961ஆம் ஆண்டு விண்வெளிக்கு முதலில் பயணம் செய்தவர் ரஷ்யாவின் யூரி ககாரின். அதனைத் தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு அமெரிக்காவின் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் தரையிறங்கினார் என உண்மைகள் இருக்க திரு அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கும் பதிவுக்கும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள திமுக எம்பி திருமதி கனிமொழி, பள்ளி குழந்தைகளுக்கு மத்தியில் பேசிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதுவும் முன்னாள் மத்திய அமைச்சர், தவறான கருத்தை சொல்வது மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், இளம் வயதினரை இப்படி தவறாக வழி நடத்துவது பகுத்தறிவுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் பொதிந்துள்ள அறிவியல் மனப்பான்மைக்கும் இழைக்கப்படும் அவமதிப்பு என்றும் விமர்சித்துள்ளார். இது பற்றி எக்ஸ் தளத்தில் கண்டனத்தை பதிவு செய்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி திரு சு வெங்கடேசன், 33 கோடி தேவர்கள் விண்வெளியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அனுமன்தான் முதலில் விண்வெளிக்கு போனது என திரு அனுராக் தாக்கூர் கண்டறிந்துள்ளது சாதாரண விஷயமல்ல என்றும், பாஜகவினரின் அறிவு செயல்பாடு நாளுக்கு நாள் அபாரமாகிக் கொண்டிருப்பதாகவும் கிண்டலுடன் விமர்சித்துள்ளார். நீல் ஆம்ஸ்ட்ராங் பெயரை அறிவியல் பாடத்திலிருந்து நீக்க PM ஸ்ரீ பள்ளிகளுக்கான சுற்றறிக்கையை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானிடமிருந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் திரு சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு வழங்கப்பட்டு வந்த இசட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி பொதுமக்கள் சந்திப்பின் போது அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டது. தற்போது இசட் பிரிவு பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் திருமதி ரேகா குப்தாவுக்கான பாதுகாப்பு பணியை இனி டெல்லி போலீசாரே மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் ட்ரோன் பயிற்சி அளிக்க உள்ளது. ட்ரோன்களின் வகைகள், அவற்றின் செயல்பாடுகள், பராமரிப்பு முறைகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அளிக்கப்படும் பயிற்சிக்கு 10ஆம் வகுப்பு படித்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது. சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகிகள், சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கு சொந்த இடம் இல்லை என்பதால் ஒரு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றும், நலிந்த கலைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும், மருத்துவ உதவி பெறும் வகையிலான திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தனர். இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை பார்வையிட இலங்கைக்கு 14 பேர் கொண்ட மீனவ குழு சென்றுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களின் 12 படகுகள் 2023ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டன. இந்த படகுகளை பார்வையிட மத்திய மாநில அரசுகள் அனுமதி பெற்று தந்ததை அடுத்து மயிலிட்டி, காங்கேசன் துறைமுகத்திற்கு சென்றுள்ள குழுவினர் படகுகளை மீட்டு தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு நள்ளிரவில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு நேற்றிரவு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். திரு நல்லக்கண்ணு நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சாந்தாராமன் தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கிய கேரள காங்கிரஸ் எம்எல்ஏ திரு ராகுல் மங்குத்தம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாலக்காடு தொகுதி எம்எல்ஏவான அவர் மீது நடிகை ரினி ஆன்ஜார்ஜ் உட்பட பல பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். இதனால் அவருக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் திரு ராகுல் மங்குத்தம் தனது கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. சென்னை பூவிருந்தவல்லி அருகே நாய் கடித்து முதியவர் ஒருவர் காயமடைந்தார். காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் தெருவில் நடந்து சென்ற போது சண்டையிட்ட 2 நாய்களில் ஒன்று அவரை கடித்தது. அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் கிருஷ்ணனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஷூவுக்குள் இருந்த பாம்பு கடித்து மாணவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தொழுதூரைச் சேர்ந்த கண்ணன் ராதா தம்பதியின் மகனும் 7ஆம் வகுப்பு மாணவனுமான கௌஷிக் இன்று காலை பள்ளி செல்ல ஷூவை மாட்டியுள்ளார். அப்போது அதிலிருந்த பாம்பு மாணவனை கடித்ததால் அலறி அவர் மயங்கி விழுந்தார். இதையடுத்து கௌஷிக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருகே தங்கும் விடுதிக்குள் புகுந்த யானைகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டன. சாலக்குடி ஆற்றை கடந்து குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வந்த யானைகள் அங்குள்ள விவசாய நிலங்களை நாசம் செய்து வருகின்றன. 2 குட்டிகளுடன் கூடிய 4 யானைகள் கூட்டம் ஒன்று அங்குள்ள தங்கும் விடுதி ஒன்றின் வளாகத்துக்குள் புகுந்து நீண்ட நேரமாக வெளியேற முடியாமல் சுற்றித் திரிந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பூக்க துவங்கியுள்ள ஜப்பான் நாட்டின் தேசிய மலரான செர்ரி மலர்கள் சாலையோரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்குவது ரம்யமாக உள்ளது.
தற்போது நீலகிரி மாவட்டத்தில் மழைக்காலம் நிறைவடையும் நிலையில் உள்ளதால் சகுரா என்று அழைக்கப்படும் செர்ரி மரங்களில் பூக்கள் அதிக அளவில் பூக்க துவங்கியுள்ளன. மரத்தில் உள்ள இலைகள் அனைத்தும் முதிர்ந்து பூக்கள் மட்டும் இளஞ்சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்குவதால் அந்த வழியாக செல்வோர் அதனை ரசித்து புகைப்படம் எடுத்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளதால் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 1200 முதல் 1500 ரூபாய் வரையும், கனகாம்பரம் 800 ரூபாய்க்கும், முல்லை 600 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரளிப்பூ ஒரு பை 100 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று ஒரு பை அரளிப்பூ ரூபாய் 450 முதல் 600 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இந்த முறை மழை பெஞ்சனாலையும் டிமாண்டு காரணமாகவும் இந்த கதம்பம் கட்டுற பூக்கள் முதற்கொண்டு அதிகமாக விலை விற்றுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா துளசியெல்லாம் எப்போவுமே 10 ரூபாய் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் துளசி 50 ரூபா போயிட்டுருக்கு. அதில் செவ்வரளி 500 450 ரூபா 500 ரூபா போகுது. வெள்ளரளி 600 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. செண்டு 150 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 330 புள்ளிகள் உயர்ந்து 81,636 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 98 புள்ளிகள் அதிகரித்து 24,968 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,440 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,305 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 137 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாஷிங்டனை தொடர்ந்து சிகாகோ மாநகரிலும் பாதுகாப்பு பணிகளுக்காக ராணுவத்தை குவிக்க அதிபர் டிரம்ப் முடிவு செய்துள்ளது ஜனநாயக கட்சி ஆளும் மாகாணங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் எதிர்க்கட்சி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி நக்சலைட்டுகளை ஆதரிப்பவர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மற்றும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.